கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் உள்ள சங்கரா அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் மகாபலி மன்னன் வேடமணிந்தும் பாரம்பரிய ஆடை அணிந்தும் பாடல்கள் பாடி செண்டை மேளம் முழங்க நடனமாடி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் பூங்கோலங்கள் இட்டும் அறுசுவை உணவுகள் தயாரித்தும் ஓணம் திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடினர். கல்லூரியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சேர்ந்து ஓணம் ஃபெஸ்டிவல் மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறனால, கேரளாவுக்கு மிக அருகில் இருக்கிறனால வருஷம் நாங்கள் ஓணம் பண்டிகை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறோம். இந்த பண்டிகையெல்லாம் நம்ம ஏன் கொண்டாடணும்னா, பாரத நாட்டில் மிக சிறந்த விஷயமே நிறையா பண்டிகைகள் இருக்கிறது. அதை ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு முன்னோட்டத்தில் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு மகாபலி மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா பார்க்க வந்திருக்காங்க. அதை வரவேற்க தான் இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாங்கள் கோயம்புத்தூரில் சங்கரா காலேஜில் நிறைய கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்களும் இந்த ஓணத்தை மகாபலியை வரவேற்று, எங்கள் மகாபலி பாருங்க, அவர் இந்த மகாபலி என்னன்னா சங்கரா காலேஜ் மாணவர்கள்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வந்திருக்காரு. ஓணம்னாலே செலிப்ரேஷன் தான். ஸோ எப்படி சொல்கிறதுனா, லைக் சண்டமேளாலேருந்து, டிஜேலேருந்து, டான்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல வைபோடு நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேஷனோட எல்லாமே நல்லபடியாக போகும். ஸோ இந்த வருஷமும் நாங்கள் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி ஓணம். ஒரு காலத்தில் தமிழகமும் கேரளாவும் ஒரே பகுதியாக இது சேர நாடாக இருந்தது. அதனால் நம்மளும் கேரளாவும் வேறன்ட்டு இல்லை. அதனால் நாங்கள் ஓணம் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். நிறையா ஓணத்துக்கான நம்ம பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மகாபலி பண்ணியிருக்காங்க, கதகளி ரெடி பண்ணியிருக்கோம், பூக்கோளம் நிறைய போட்டிகள்லாம் நடத்தணும். அதுக்கான பரிசுகள்லாம் கொடுக்க போகிறோம். மிக சிறப்பாக இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே நன்றி. ஹாப்பி ஓணம் ஃபார் ஆல்.